வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒருவருடைய செல்ஃபோன் எண்களில் முதலில் வரக்கூடிய அந்த 2 எழுத்துக்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் தெரிய வரும். இப்போ இந்த காலகட்டங்களில் எல்லா கையிலையுமே செல்ஃபோன்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த செல்ஃபோனில் நம்ம சிம் கார்டு அப்படின்னு ஒன்று போட்டு தான் நம்ம பேச முடியும். அதற்கு நம்பர்ஸ் இருக்கிறது. அந்த நம்பர்களை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது என்ன நம்பர்னே தெரியாது, நம்ம பாட்டுக்கு வாங்கி கொடுத்து அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குதா இல்லை கெட்ட விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்ருக்குறோம். அதன் ரீதியாக இந்த செல்ஃபோன் எண்களில் முதல்ல வரக்கூடிய இந்த 2 எண் நம்பர்களை வைத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது செல்ஃபோன் எண்கள் மொத்தம் 10 எண்கள் வரும். அந்த 10 எண்களையும் நம்ம கூட்டி நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த முதல்ல வரக்கூடிய அந்த 2 எண்களை மட்டுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கையில் எல்லார் கையிலையுமே இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அதாவது எல்லா எண்களுமே வரும். அதாவது 80, 88 இந்த மாதிரி எண்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதில் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சில நம்பர்களை மட்டும் நம்ம எடுத்து நம்ம உங்களுக்கு எப்படி இருப்பார்கள் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? இதில் முதல்ல வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 63. இது இந்த செல்ஃபோன் எண்களில் முதல்ல வரக்கூடிய 63 அந்த எண்கள் கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இவர் அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கும், ஒரு வேளை நல்லா இருக்கும், ஒரு வேளை அங்கே டவுனாக தான் இருக்கும். அதாவது காலையில் நல்லா இருந்தால் சாயந்தரம் அங்கே கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டுருக்கும். இவருடைய ஆக்டிவிட்டியே பார்த்தீங்கன்னாக்கும், காலையில் அவர் புறப்பட்டு போகும்போது நல்ல சுறுசுறுப்பாக எதாவது போவார். ஆனால் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ரிட்டன் வருவார். சரிங்களா? அப்படித்தான் இருக்கும். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கும், அடுத்ததாக 75. இந்த 75 அந்த நம்பர் எந்த மாதிரியான விஷயங்களை அங்கே தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், இந்த எண்களை முதல் வரக்கூடிய அந்த 2 நம்பர் 75ஆக அவர்கள் வைத்து பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதிகமான தடைகளை ஏற்படுத்தும். இவரே ஒரு தடையை ஏற்படுத்தி கொள்வார். ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு புறப்பட்டாலும் இருக்கட்டும் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் தான் இந்த 75. அப்போ இந்த எண்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் நமக்குள்ள சில எதிர்மறை சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த எதிர்மறை சிந்தனைகளை நம்ம எடுத்து அப்புறப்படுத்தி ஒரு நல்ல விஷயங்களை நம்ம உட்புகுத்தும் போது தான் அங்கே நல்லா இருக்கும். அதாவது டோட்டல் நல்லா இருந்தாலுமே உங்களுக்கு வரக்கூடிய அந்த 10 எண்களையுமே நம்ம சரியாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும். எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னாக்கும் உள்ள கெட்ட எண்கள் இருந்தாலும் அந்த கெட்ட எண்களுக்கு என்ன பலனோ அந்த பலன்களை தந்து கொண்டு தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 78. இந்த 78 அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் இவராகவே இழுத்து கொள்வார்கள். இல்லைனாக்கும் வேறு, அதாவது எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற வேகம் வெறி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அங்கே ஒரு வேலையும் நடக்காது. இவர் போகிற காரியங்கள் அனைத்தையுமே ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது, நார்மலாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ இது தடைகளை கொடுக்கக்கூடிய நம்பர்களாகத்தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த தடைகளை நம்ம பயன்படுத்தும் போது இந்த முதல்ல வரக்கூடிய அந்த 2 எண்கள் இருக்கும்போது ஜாதகரே அதற்கு தடையை ஏற்படுத்தி கொள்வார்கள். சரிங்களா? அடுத்ததாக
76. இந்த நம்பர் முதல்ல வரக்கூடிய 2 நம்பர்களாக இருந்தால் அதிகமாக பேசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். சரிங்களா? அதிகமாக இந்த நம்பர் வாங்கின பிறகு அதிகமான வாக்குவாதம் செய்கிறது மாதிரி அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். சரிங்களா? அடுத்ததாக 82. 82 அந்த நம்பர் யாருக்கு முதல்ல வரக்கூடிய அந்த 2 நம்பர்களாக வருது அப்படின்னு பாருங்கள். அந்த நம்பர்கள் வரக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு மத்தியமமாக தான் இருப்பார். ஒரு பெரிய அளவில் ரீச் ஆக முடியாது. இப்போ இந்த 82 எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னாக்கும் அங்கே ஒரு வளர்ச்சியை தராது, வளரவும் விடாது, ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு நம்பர்கள்லேயுமே முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 எண்களை மட்டும்தான் நம்ம எடுத்து பலன்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் முதல்ல வரக்கூடிய எண்கள் இதுவாக இருந்து டோட்டல் நன்றாக இருந்தால் அங்கே ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்குமே ஒழிய மற்றபடி ஒரு பெரிய அளவில் ரீச் இல்லை. அப்போ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நல்ல நம்பர்கள் வருதா இல்லை கெட்ட நம்பர்கள் வருதா அப்படின்றதை நம்ம அனலைசிங் பண்ணணும். அப்போ அதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும். இப்போ இந்த எண்கள் வரக்கூடிய ஃபோன் நம்பர் யார் கையில் இருந்தாலும் இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் நம்மளுக்கு நாமளே தடையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும். இப்படித்தான் நம்ம நம்பர்கள் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டே இருப்போம். ஆனால் அங்கே வேலை செய்கிறது நம்மளுக்குன்னு தெரியாது. ஏதாவது ஒன்று ரெடியாகி நம்ம புறப்படலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தி உட்கார வச்சிடும். இப்போ இந்த மாதிரி எண்கள் நம்மளுக்கு எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நம்பர்களாகவும் எதிர்மறை சிந்தனைகள் செய்யக்கூடிய நபராகவும் நம்மளை மாற்றிக்கொள்ளும். செல்ஃபோன் எண்களில் முதல்ல வரக்கூடிய இந்த 2 எண்களை மட்டுமே நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ முதல்ல வரக்கூடிய இந்த 2 எண்களை நம்ம சரியாக மாற்றி பயன்படுத்தணும். அதற்காக நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். அது அடுத்ததாக நம்ம வண்டி எண்களை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடுத்த பதிவில் நம்ம வண்டி எண்களுக்கு உண்டான பலன்கள் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நம்பர்கள் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் போட்டிருக்கோம். அடுத்ததாக இன்னமும் நம்ம அனலைசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும். உங்களுடைய டேட், உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து உங்களுக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். இப்படி நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இதன் பிறகு எப்படி இருக்கும், இதற்கு உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து நம்ம பலன்களை கூறலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து அவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் என்பதை அருமையாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே தொடர்புக்குன்னு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.